சாமி வணக்கம். இந்த 2025 சனி பயிற்சி வருதுங்கிறாங்க. சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாமி. அதாவது சிம்ம ராசி 2025 மார்ச் 19 தான் சனி பகவானுடைய பயிற்சி வரப்போறது. இப்ப சிம்ம ராசிக்கு நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல, அதாவது சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அதற்கு பேர் கண்டகச்சனினார். இந்த கண்டகச்சனி காலத்துல மிகப்பெரிய ஒரு சோதனையை சந்திக்கக்கூடியதான் சிம்ம ராசி. இப்ப நம்ம சிம்ம ராசி அன்பர்கள் யாரையாவது கேட்டோம் அப்படின்னா 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா தொழில், மனைவி ஸ்தானம், பார்ட்னர் எல்லாமே 7ஆம் இடங்கிற ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம். அப்ப இந்த 7ஆம் இடம்ங்கிறது சனி பகவான் அந்த இடத்திலே அமரும் போது அதுக்கு பெயர் கண்டகச்சனி அப்படின்னு. இந்த கண்டகச்சனியை சந்திச்சு கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தவர்கள், இப்போ உங்களுக்கு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? இப்போ உங்களுடைய நிலைமை கண்டிப்பாக ஒரு போராட்டம் இருக்கும். சரி, பயப்பட தேவையில்லை. இப்ப சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து இந்த மார்ச் 19, 2025 மீன ராசிக்கு தான் பயிற்சி ஆக போறார் எண்கணிதப்படி. சரி, இந்த பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? எல்லாருமே என்னன்னா இப்பவே ஆஹா சிம்ம ராசிக்கு அஷ்டமத்துல சனி பகவான் வரப்போறாரே, அஷ்டமம் என்றால் 8 என்றால் மறைவு, அப்ப எல்லாத்தையும் தொடச்சிடுவாரா, எங்களுக்கு இன்னும் கஷ்டம் கொடுக்க போறாரா அப்படின்னா கிடையாதுங்க. அதுவும் மீன ராசியிலே குரு பகவானுடைய இடத்திலே சனி பகவான் வரும்போது கண்டிப்பாக இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றேன் கேளுங்க. இப்ப ஒரு பிராமணர் வீட்டுக்கு அசைவம் சாப்பிடக்கூடியவர் அங்க நட்பு வகையில ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, அழைப்பு கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இவருக்கு என்ன உணவு கிடைக்கும்? ஒரு பிராமணர் வீட்டுக்கு போனா கண்டிப்பாக அங்க சைவம் தான் இருக்கும். இவர் அசைவ பிரிவர், அசைவம் சாப்பிட முடியுமா? இங்க போய் எந்த எந்த இடத்தில் நாம் செல்கிறோமோ அதற்கு ஏற்றவாறு தான் இயங்க முடியும். அதே போலதான் சனி பகவான் என்ன அப்படின்னா குரு பகவானுடைய வீட்டில் பயிற்சியாக போறார். நான் எல்லா ராசிக்குமே நான் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ கொடுப்பேன். ஏன் சிம்ம ராசிக்கு கொடுக்குறேன் அப்படின்னா சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய போராட்டம் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்குமா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்காகத்தான் நான் மேஷ, ரிஷபம், மிதுனம், கடகத்தில நேர சிம்மத்துக்கு வந்திருக்கேன். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான். ஏன்னா 2ஆம் இடத்திலே கேதுவும் 8ஆம் இடத்திலே ஏற்கனவே ராகும் இருக்கார். மறைமுகமான யோகங்கள் இருந்தாலும் இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து கொடுத்த வாக்கையும் நிறைவேற்ற முடியாமல், குடும்பத்தில் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல், தனத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் ரொம்ப பேர் அல்லல் பெற்றிருக்கக்கூடிய நம்ம பார்க்க முடியுது. சரி, இருந்தாலும் பரவாயில்லை. இந்த சனி பகவான் வேற அஷ்டமத்துல வரப்போறாரே அப்படின்னு எல்லாருக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு விதமான பயம். பயமே தேவையில்லைங்க. இப்ப அஷ்டமத்துல சனி பகவான் வரப்போறார். என்ன செய்வார்? அஷ்டமங்கிறது 8 தாங்க. உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் கொடுக்கத்தான் செய்யும். யாருக்கெல்லாம் கொடுப்பார்? சிம்மராசியில பிறந்த 3 நட்சத்திரத்துக்கும் இது விதிவிலக்கா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் நீதிமான். அவருக்கு தர்மத்தின் தலைவன். அதுக்கு தான் அவர் திராசில உச்சம் பெறுவார். துளாராசியில உச்சம் பெறக்கூடிய ஒரே கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் தான். அப்ப சனி பகவான் நீதிமான். அப்ப நீங்க செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்றவாறு தான் அவர் பலன் கொடுப்பார். பயப்பட தேவையில்லையே. நீங்க சிம்மராசியில பிறந்து ஒரு பாவம் செஞ்சிருக்கியே, இது வரைக்கும் பாவம் செஞ்சுட்டு இருக்கீங்க உங்க மனசுல தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானுடைய பார்வையிலிருந்து தப்பவே முடியாது. திருத்தி கொள்ளலாமே. ஏன்னா பகவான் வர்றதுக்கு இன்னும் மாத கணக்கு இருக்கு. சரி, நம்ம தெரிஞ்சோ தெரியாமல தவறுகள் செய்து விட்டோம், செய்து கொண்டிருக்கிறோம், திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை தேடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப சிம்மராசி அன்பர்கள் என்ன செய்ய வேணும்? அந்த தவறுக்கு மன்னிப்பு, அதாவது பகவானிடத்திலே விளக்கு ஏற்றி
ஐயா நான் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து அருள வேண்டும் பகவான் சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு விநாயகப் பெருமானுக்கும் சனி பகவானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் பால் அபிஷேகம் செய்யணும். அதன் பிறகு தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், அதாவது உதவிகள் செய்ய வேண்டும். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவிகள் செய்யலாம், பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னம் கொடுக்கலாம். நல்ல வழியை தேர்ந்தெடுத்து பாதைகளை சொல்லலாம். இப்படி நல்லதை செய்து கொண்டு இருக்கும்போது சனி பகவான் வரும்போது நீங்க செஞ்ச அந்த குறுகிய மாதத்தில் செய்யக்கூடிய நன்மைகளை பார்த்து உங்களுக்கு நற்பலன் செய்வார். என்னதான் ஆகட்டும், நான் செய்யறதை செய்யத்தான் செய்வேன், வரட்டும் அப்படின்னா பகவான் வந்தாரு அப்படின்னா, அதுவும் அஷ்டமத்துல வர்றாருங்க, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. சிம்ம ராசியில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிப்பவர்கள். நான் எந்த பாவம் செய்யல, ஆனா கஷ்டம் இருக்கு, உன் கர்மா களி, இது ஏன் கவலைப்படுறீங்க? கண்டக சனியில நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அஷ்டம சனியில் மறைமுகமான யோகத்தால், உங்களுக்கு திடீர் யோகத்தால், விபரீத யோகத்தால் மிக பெரிய ஒரு நல்ல ஒரு பிராப்தத்தை பகவான் கொடுக்க போறாருன்னு நினைச்சுக்கிறேங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம், அதாவது சாதம் அரிசி போந்தா அடுப்புல பத்த வச்சா உல கொதிச்சா தாங்க சாதம் வேகும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை கஷ்டங்கள் இருக்கு, நான் எந்த பாவமும் செய்யவில்லை, நன்மைதான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு உங்க மனசு நீங்க நினைச்சு அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். சரி, நீங்க என்ன செய்யலாம்? கண்டிப்பா ஊனமுற்றவர்களுக்கு அன்னம் அளிக்க வேண்டும், அவர்களுக்கு முடிந்த வரை ஏதேனும் உதவி செய்யுங்க. முதியோர் இல்லம், அது மாதிரி இப்படி அநாத ஆசிரமங்கள் இது போல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடங்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. உங்களால செய்ய முடியல அப்படின்னா யாருக்காவது செய்யறதுக்கான வழியை காட்டுங்க. ஏன்னா ரொம்ப பேரு எங்கே போய் தானம் கொடுக்கலாம், அன்னதானம் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப பேருடைய எண்ணங்கள் இருக்கு. சரியான இடத்தை நீங்க தேர்ந்தெடுத்து கூட கொடுக்கலாம். தண்ணி தானம் கொடுக்கலாம். தண்ணீர் பாட்டில் இப்ப தண்ணி ஒண்ணுதான் எங்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தா அது கூட இப்ப விலைக்கு விற்கிற அளவுக்கு ஆகி போச்சு இல்லையா? அதை தானமா கொடுக்குற, தாகத்தை தணித்தாலும் சனி பகவான் நமக்கு நன்மை அளிப்பார். எந்த அளவுக்கு தர்மத்தை நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பகவான் நன்மை அளிச்சுட்டே இருப்பார். அதனால சிம்மராசி அன்பர்கள் பயப்பட தேவையில்லை. அஷ்டம சனி இப்பவே நீங்க பயந்துட்டீங்க அப்படின்னா கஷ்டம்தான். நீங்க செய்ய வேண்டியது வழிபடக்கூடிய ஆஞ்சநேயர், விநாயகர், சனி பகவான சனிக்கிழமை அன்னைக்குன்னு மாதத்துல ஒரு முறையாவது பாலபிஷேகம் பண்ணுங்க. எப்படியா இருந்தாலும் ஊர்ல முச்சந்தில இல்லைன்னா ஆலமரத்தடியில, அரச மரத்தடியில கண்டிப்பாக விநாயகர் பெருமான் இருப்பார். அப்படி இருந்தார் அப்படின்னா அவருக்கு நீங்க ஒரு குடம் ஜலம் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு, பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி, அவருக்கு அருகம்புல் கண்டிப்பாக சாத்தி உங்க பேர்ல இந்த சங்கடகரா சதுர்த்தி மாசந்தோறும் வருது இல்லையா, அதுல நீங்க செஞ்சாலே போதுமான விஷயங்க, நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா? இது எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. பகவான் உங்களுடைய ராசியில் அஷ்டமத்திலே குரு பகவானுடைய வீட்டுல தான் வரப்போறார். நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க. இப்ப சனி பகவான் வீட்டுல, சொந்த வீட்டுல இருக்கார். அவர் தைரியமா எதை வேணுமானும் செய்வார். ஆனா மற்ற எல்லா ராசிக்கும் ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, நான் எல்லா ராசியும் கண்டிப்பா வீடியோ கொடுப்பேன். குரு பகவான் வீட்டில் இருந்து ஒரு அசுப கிரகமாக சொல்லக்கூடிய சனி பகவான், அதாவது இரக்கம், ஈவு இரக்கம் பார்க்க மாட்டார். குழந்தையா இருந்த பெத்த குழந்தையா இருந்தாலும் பெத்த அப்பனா இருந்தாலும் சரி, தவறுனா தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரே நவகிரகத்தின் அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு மட்டும்தான். அதனால பகவான் ஆயுள்காரகனாக அவருக்கு ஒரு பேர் உண்டு. சனி பகவான் ஆயுள்காரகன். அதனால அவருக்கு எல்லா கிரகமும் வருஷம் மாசம் 41 நாளுக்கு பயிற்சி ஆகும். ஆனா இவர் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார். இப்போ உங்க ராசியில் அவர் இருக்காரு அப்படின்னா அடுத்து அவர் வர்றதுக்கு 30 ஆண்டுகள் ஆகுங்க. ஒரு ராசியில் மறுபடி இப்ப கும்பராசியிலிருந்து கலந்துட்டார் அப்படின்னா அடுத்து 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவார். அதனால அஷ்டம சனி காலத்தை நீங்க பயப்பட தேவையில்லை. சிம்மராசி அன்பர்கள் தர்மத்தையும் தானத்தையும் செய்து வந்தாலே போதுமான விஷயம். உணவு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, பசியோடு இருக்கிறவர்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் உங்களுக்கு சேரும். யார் மனதையும் புண்படுத்தாமல் இருப்பது சனி பகவானுடைய அருள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவுங்க. கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும், கவலைப்பட தேவையில்லை. இனி நீங்க கவலைப்பட வேணாமையா, நல்லா இருப்பீங்க. சிம்மராசி இதை மட்டும் நீங்க கடைபிடிச்சுக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில மிக மிக ஒரு உயர்வான நிலைக்கு வருவீங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு இது எல்லாருக்குமே பொருந்தும். கண்டிப்பாக பயப்படணும் அவசியமே கிடையாது.